இங்க கொஞ்சம் சாம்பார் கிடைக்குமா? ஏன்னா நீ என்ன இங்க நாங்க பண்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதனால உடனே சாப்பிடணும். அப்ப யார் பரிமாறுவா? ஏலா அப்படி காட்டிருக்க. இல்ல மேட்ரிமோனில வேலை பார்க்கற. வாயை மூட்ட வந்த வேலையை மட்டும் பாரு. இங்க வா. இவன் தான் மாப்பிள்ளையோட தம்பி. வணக்கம்ங்க. ஏலே நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குடு. அட வேணாம் சாமி, நான் நான் பண்றேன், நீ போய் சாப்பிடு. நானே பரிமாறேன் சாமி. ஓய், எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? ரெண்டு பேரும் சண்டை போடாம இங்க வந்து சாம்பார் பரிமாறுங்க. ப்ராப்ளம் சால்வ். அண்ணா சோறு வேணுமா? வேண்டாம். அட கொஞ்சம் மோர் ஊத்தி அடிங்க. வேணாம்டா. அட கொஞ்சம் தயிர் வச்சு பிரட்டி. ஏம்ல அதான் வேணாம்னு சொல்லுதுல. எங்கனா தொலைஞ்சிர வேண்டியது திங்க நேரத்துல வந்து உயிர் வாங்க வேண்டியது. இல்ல வெயிட்டரே கொஞ்சம் சோத்து கொண்டு வா. தயிரோட பெஸ்ட் அடிக்கணும். ஏடா பாசி தலையா, நான் உன சோறு வேணுமான்னு கேட்டனா இல்லையாடா? சொல்றடே கேட்டனா இல்லையா? மலமாட மாதிரி அவன் முழிக்கிற. சோறு வேணுமான்னு கேட்டா அப்ப வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சோறு வேணும்னு நான் வெறி பத்தி பாக்குறேன். என்ன இந்த மாதிரி என்ன சாதாரண நாள் நினைக்காத. நான் பழைய ஜிம்னாஸ்ட் பாத்துக்க என்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பிரச்சனைங்க? பார்ட்னர் அவங்ககிட்ட நான் சோறு வேணுமான்னு கேட்டப்பல வேணாம் வேணாம் பூம் வர மாதிரி தலையாட்டிட்டு இப்ப நான் போக விட்டு சோறு கேட்டு வெறி பத்தி பாக்குறான். டேய் சேர்த்தா போனா போது கழுதைய பக்கத்து இருக்காரு பாவம் பார்த்தோம்னா இவன் கொஞ்சம் சோறு. ரொம்ப பச்சா பக்கத்துல புடிந்தில்ல. அட விடுப்பா. பாசி தலையா உன்ன யாரா முதல்ல என் கூப்பிட்டா தெரிஞ்சதுக்கு வழி மாதிரி போறவனி. சோறு சட்டியை கொடு, நீ போ. வேணும்னு கேட்டா வேணாம்னு சொல்றேன். என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரி தெரியுதா? அண்ணே சோறு. வேணாம்டா எனக்கு சோறே அது வேணாம்டா. எப்பறா நீ சோறு வேணாம்னு சொல்லுவ? பாசி தலை மொத்த சட்டு சோத்தி நீ சாப்பிட்டு முடிக்கிற போறதுக்குள்ள நீ வெட்டிங் கார்டை காட்டுற மோவன என்ன ஒண்ணு அவ்வளவுதான்.